யார் வஞ்சிக்கப்படுவார்கள்? வசனம் தெரியாதவர்கள் வஞ்சிக்கப்படுவார்கள். One who is ignorant of the word of God is a candidate for deception. நீங்கள் பாவம் செய்யாமல் இருப்பதற்கு தேவனுடைய வசனம் உங்கள் உள்ளத்திலே இருக்க வேண்டும். You have to hide the word of God in your heart so that you can live a holy life. இரவும் பகலும் வசனத்தை தியானிக்கிறவர்கள் செய்வது எல்லாம் வாய்க்கும் என்று வேதம் சொல்லுகிறது. Those who meditate the word day and night, the Bible says they will have success. Praise the Lord. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்வும் வசனமும் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கின்றேன். இன்று காலை ஆராதனையிலே நீங்கள் நிச்சயமாக கலந்து ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். டுடே சண்டே மதியம் 3 மணியிலிருந்து 5:30 மணி வரைக்கும் நமக்கு தொடர்ந்து நடந்து கொண்டு வருகிற 50 நாள் உபவாச ஜெபத்திலே கலந்து நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். நிச்சயமாக நீங்கள் ஈவினிங் ஜெபிக்கலாம் வாங்க ப்ரோக்ராம், மோகன் அண்ணனுடைய ப்ரோக்ராமில் நீங்கள் கலந்து ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். ஜஸ்ட் இந்த ப்ரோக்ராமுக்கு முன்னால் மோகன் அண்ணனுடைய டெய்லி டெலிவிஷன் ப்ரோக்ராம், அதுலேயும் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டிருப்பீர்கள். அப்போ ஏராளமான தேவனுடைய வார்த்தைகளை இன்றைக்கு நீங்கள் கேட்டு ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். இன்னமும் ஒரு செய்தியா, இன்னமும் ஒரு போதனையா என்ற எண்ணம் கூட உங்களுக்கு வரலாம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வசனத்தை கேட்பதற்கு சலிப்பு வரக்கூடாது. கர்த்தரை ஆராதிக்கிறதற்கு சலிப்பு வரக்கூடாது. கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபத்திற்காக போகும் பொழுது சலிப்பு வரக்கூடாது. அந்த அனுபவத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்தருள்வாராக. சிலர்லாம் ஓடுனாங்கன்னா எங்கேயாவது அவங்களுக்கு மூச்சு வாங்கும், பார்த்துருக்கீங்களா? மூச்சு வாங்கும், நோ ஸ்டெமினா. அதே போல் தான் ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கும் அப்படித்தான். நல்லா ஓடி ஓடி பழக்கப்பட்டவர்கள் அவங்களுக்கு எவ்வளோ ஓடினாலும் மூச்சு வாங்காது. ஸ்டெப்ஸ் ஏறினா மூச்சு வாங்காது. ஆனால் ஓடாதவர்கள், பழக்கப்படாதவர்கள் ஓடினால் அல்லது ஸ்டெப்ஸ் ஏறினா மூச்சு வாங்கும். ஏன் தெரியுமா? ஸ்டெமினா கிடையாது என்று சொல்வார்கள். அதே போல் ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஜெபித்து பழக வேண்டும், வேதம் வாசித்து பழக வேண்டும், செய்திகளை கேட்டு பழக வேண்டும், ஆராதித்து பழக வேண்டும், உபவாசித்து பழக வேண்டும், அந்நிய பாஷை பேசி பழக வேண்டும். ஆமென். இதெல்லாம் நம்ம கரெக்டாக செய்யும் பொழுது என்ன ஆகும் என்றால், ஆவிக்குரிய ஸ்டெமினாவை நாம் வளர்த்து கொள்வோம். சலிப்பு வராது, களைப்பு வராது, மூச்சு வாங்காது. ஆமென். பிரியமானவர்களே, I really appreciate if you have been watching several programs and still hungry for more of the word of God. Really you need to be appreciated. நீங்கள் பாராட்டப்பட வேண்டியவர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாழ்வும் வசனமும் நிகழ்ச்சியில் வசனத்தின் மேன்மை, வசனத்தின் முக்கியத்துவம் ஆகிய காரியத்தை நான் உங்களுக்கு வலியுறுத்தி பேசிக்கொண்டு வருகிறேன். ஒரு முக்கியமான ஒரு வசனத்திற்கு நாம் கடந்து போவோம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். 2 Timothy chapter 3 verse 16 and 17. வேத வாக்கியங்கள் எல்லாம் நன்றாக கவனியுங்கள். பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது சொல்லுகிறார், வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது, தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும். Listen carefully, the word of God is inspired. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. அது எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? தேவனுடைய மனுஷன் தேறினவனாக. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் தேறினவர்கள் ஆவதற்கு ஆண்டவர் தமது வார்த்தையை கொடுத்திருக்கிறார்.
நீங்களும் நானும் ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி அடைவதற்கு தேவனுடைய வசனம் தேவை. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும், அது மாத்திரமல்ல, அவன் ஆவிக்குரிய முதிர்ச்சி நிலையை அடைவது மாத்திரமல்ல, எந்த நற்கிரியைகளையும் செய்ய தகுதியுள்ளவனாகும்படிக்கு, எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக நீங்கள் தேறினவர்களாக இருக்கும்படியாகவும், எந்த நற்கிரியைகளையும் செய்ய நீங்கள் தகுதி உள்ளவர்களாகும்படியாகவும், கேரக்டர்ல நீங்கள் வளருவதற்கும், ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற திட்டத்திலே நீங்கள் செயல்படுவதற்கும், இட் இஸ் ஃபார் போத் பீயிங் அண்ட் டூயிங். நீங்கள் தேவன் விரும்புகிற நபராக இருப்பதற்கும், நீங்கள் தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற திட்டத்தை நீங்கள் செயல்படுத்துவதற்கும் இந்த வேத வசனம்தான் உங்களை அந்த நிலைக்கு கொண்டு வருவதற்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரு உபகரணம். ஆஃப் த மெனி திங்ஸ் தட் காட் ஹஸ் given டு பில்ட் யூ அண்ட் மீ, உங்களையும் என்னையும் உருவாக்குவதற்கு தேவன் பயன்படுத்துகிற பல காரியங்களிலே ஒன்று the word of God. It is the word of God, the spirit of God and the people of God. நல்ல கவனிங்க, ஆண்டவர் தமது வார்த்தையை, தமது ஆவியானவரை, தமது மக்களை, ஊழியர்களானாலும் சரி, விசுவாசிகளானாலும் சரி, அந்த ஒருவருக்கொருவர் உறவானாலும் சரி, இவைகள் எல்லாம் தேவன் பயன்படுத்துகிறார். அதில் முக்கியமான ஒன்று the word of God. நல்ல கவனிங்க, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக. The purpose is very clearly given. தெளிவாக நோக்கத்தை இந்த ரெண்டு காரியத்திற்காக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு அது எப்படியெல்லாம் செயல்படுகிறது அந்த வார்த்தை என்பதை 17ஆம் வசனத்திலே பவுல் எழுதுகிறார். அவைகள் உபதேசத்துக்கும், listen carefully, உபதேசத்துக்கும், கடிந்து கொள்ளுதலுக்கும், சீர்திருத்தலுக்கும், நீதியை படிப்பிக்குதலுக்கும். It is given for doctrine. It is given even for using it to rebuke. It is given also to restore you from where you have fallen, correction, and also it is given for teaching righteousness. நல்ல கவனிங்க, 4 காரியம்: உபதேசத்துக்கும், கடிந்து கொள்ளுதலுக்கும், சீர்திருத்தலுக்கும், நீதியை படிப்பிக்குதலுக்கும் இந்த வேத வாக்கியங்கள் பிரயோஜனம் உள்ளவைகளாயிருக்கிறது. The word of God is useful for teaching doctrine, standard. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்ற அளவுகோலை காட்டுகிறதற்கு உபதேசம். அவைகள் உபதேசத்துக்கும், வாட் இஸ் த ஸ்டாண்டர்ட், ஆண்டவர் விரும்புகிற ஸ்டாண்டர்ட் என்ன என்பதை நமக்கு காட்டுவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த வசனம். உங்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை நீங்கள் வாழ வேண்டும் என்பதை காட்டுவதற்கு வேத வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. டு ரிவீல் த ஸ்டாண்டர்ட் தட் காட் வாண்டட் யூ அண்ட் மீ டு லிவ் பை. உபதேசத்துக்கும், அதற்கு பிறகு கடிந்து கொள்ளுதலுக்கும். ஆமாம், அந்த உபதேசம் வச்சிருக்காரு, ஸ்டாண்டர்ட் ஒன்று வச்சிருக்காரு. அது முதல்ல சொல்லி கொடுத்த பிறகு அதில் நம்ம ஒருவேளை நிற்காமல், ஒருவேளை தடுமாறி, நாம் தவறி, நாம் அந்த ஸ்டாண்டர்டுக்கு விட்டு கொடுக்காமல் இருந்தால் கடிந்து கொள்ளுதல், ரெபியூக், அதுவும் வசனத்திலிருந்து.
அதற்கு பிறகு அங்கே ஆண்டவர் விட்டுற மாட்டாரு. சீர்திருத்தலுக்கு, டு bring you back from that place of deviation, from that place of fall, விழுந்து போன இடத்திலிருந்து நம்ம மீண்டும் தூக்கி நிறுத்துவதற்கு, சீர்திருத்தலுக்கு. கவனிங்க, உபதேசத்திற்கு, அப்புறம் அதிலிருந்து தவறி விழுந்தால் கடிந்து கொள்ளுதலுக்கு, அதற்கு பிறகு சீர்தூக்குதலுக்கு, மறுபடியுமாக அந்த பழைய நிலையில கொண்டு வந்து நிறுத்துவதற்கு, மன்னித்து இன்னொரு சான்ஸ் கொடுப்பதற்கு, சீர்திருத்தலுக்கு, அதற்கு பிறகு நீதியை படிப்பிக்குதலுக்கு, மறுபடியுமாக இதுதான் ஸ்டாண்டர்ட் என்று ஞாபகப்படுத்துவதற்கு, மறுபடியும் அந்த ஸ்டாண்டர்டை உங்களுக்கு விளக்கி காட்டுவதற்கு. எவ்வளவு அழகா இருக்குல்ல? வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. அவைகள் 2 காரியத்திற்காக, நம்மை தேறினவர்கள் ஆக்குவதற்காக, அதோடு கூட எந்த நற்கிரியையும் செய்ய நம்மை தகுதி உள்ளவர்கள் ஆக்குவதற்காக. அது எப்படி செயல்படுகிறது? உபதேசத்திற்கு, கடிந்து கொள்ளுதலுக்கு, அப்புறம் சீர்திருத்தலுக்கு, அப்புறம் நீதியை படிப்பிக்குதலுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. ஆமேன். அதை சொல்லிவிட்டு 4ஆம் அதிகாரத்தில் நம்ம ஏற்கனவே சில நாட்களுக்கு முன்பதாக இதே நிகழ்ச்சியில் நான் உங்களுக்கு சொன்னேன். அந்த வசனத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். 4ஆம் அதிகாரம் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். 2ஆம் வசனம், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. தீமோத்தேயுவே, நீ இந்த வேத வாக்கியங்கள் அவர்கள் தேறினவர்களாக இருப்பதற்கும், அவர்கள் நற்கிரியைகளை செய்ய தகுதி உள்ளவர்களாக இருக்கும்படியாகவும் கொடுக்கப்பட்டிருக்கிறபடியினாலே அவைகள் உபதேசத்திற்கும், கடிந்து கொள்ளுதலுக்கும், சீர்தூக்குதலுக்கும், நீதியை படிப்பிக்குதலுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறபடியினாலே நீ என்ன பண்ண வேண்டும் தீமோத்தேயு? நீ சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. ஊழியக்காரர்களாகிய நாங்கள் ஜாக்கிரதையோடு திருவசனத்தை பிரசங்கம் பண்ண வேண்டும். எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி. என்ன இந்த பாஸ்டர் இப்படி பேசுறாரு? பவுல் சொல்றாரு தீமோத்தேயுவுக்கு, கண்டனம் பண்ணி, கடிந்து கொண்டே புத்தி சொல்லு, புத்தி சொல்லு. ஏனென்றால் மக்கள் ஆரோக்கியமான உபதேசத்திற்கு விலகி, அவர்கள் செவித்தினம் உள்ளவர்களாகி, அவர்கள் தங்களுக்கென்று சில போதகர்களை சேர்த்து கொள்ளுகிறார்கள். அப்படிப்பட்ட காரியத்தை நீ செய்யக்கூடாது தீமோத்தேயுவே. சத்தியத்திற்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் ஒன்று வரும். அப்படிப்பட்டதான மக்கள் இருப்பார்கள். நீ ஆனா கவனமாய் இரு என்று சொல்லுகிறார். The word of God. பிரியமானவர்களே, கொலோசையர் 1:28 அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய மிஷன் ஸ்டேட்மெண்ட் என்று இதை சொல்லலாம். பவுலனுடைய ஊழிய வாக்கியம் என்று சொல்லலாம். கொலோசியன்ஸ் 1:28 வாசிக்கிறேன். கொலோசையர் 1:28, எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு, to present every man perfect in Christ Jesus. This is the mission statement of Paul. அவருடைய நிருபங்களில் அவர் எழுதுகிறார், எந்த மனுஷனையும், ஊழியக்காரர்களாகிய நாங்கள் பிரசங்கிக்கும் பொழுது எங்களுடைய மோட்டிவ், எங்களுடைய நோக்கம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக தேறினவனாக நிறுத்தும்படிக்கு, to present every man perfect in Christ Jesus. அவரையே நாங்கள் அறிவித்து, அவரையே நாங்கள் அறிவித்து, எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி. பாருங்க, அந்த ஆஸ்பெக்டை திருப்பி திருப்பி சொல்றார் பாருங்க. எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி
எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். ஆண்டவர் எங்களுக்கு ஞானத்தை தரணும். உங்களுக்கு உபதேசம் பண்ணுவதற்கு, நீங்கள் தெரிந்தவர்களாக இருப்பதற்காக நாங்கள் பிரசங்கிக்கணும், போதிக்கணும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சோ இப்படிப்பட்டதான பிரசங்கிமார்கள் எழும்ப வேண்டும். ஆமென். அப்படிப்பட்டதான பிரசங்கிமார்களுக்குத்தான் நீங்கள் செவிகளை சாய்க்க வேண்டும். உங்கள் காதுகளுக்கு இனிமையான வார்த்தைகளை சொல்லுகிற, சுகர் கோட்டட் பிரீச்சிங் நிறைய இருக்கிறதுனால இன்னைக்கு நிறைய ஸ்பிரிச்சுவல் டயபெட்டிஸ் இருக்கிறது. ஐ ரிப்பீட், இன்றைக்கு நிறைய சுகர் கோட்டட் பிரீச்சிங் இருக்கிறதுனால ஸ்பிரிச்சுவல் டயபெட்டிஸ் நிறைய இருக்கிறது திருச்சபை வட்டாரங்களிலே. சக்கரை வியாதி, ஆமா, நல்ல இனிப்பான உபதேசங்களையே நாடி 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 போயிட்டு சக்கரை வியாதி வந்து, ஆவிக்குரிய சக்கரை வியாதி வந்து நிறைய கிறிஸ்தவ வட்டாரத்தில் விசுவாசிகள் அவதிப்படுகிறார்கள். தே நீட் ட்ரீட்மெண்ட். பாவக்காய் ஜூஸ் கொடுக்கணும். ஆமென். ஆமாம், சுகர் இருக்கணும். என்ன சொல்கிறாங்கன்னா பாவக்காய் ஜூஸ் கொடுங்கிறாங்க. ஐயோ கசக்குமே. ஆமாம், ரொம்ப சுகர் சாப்பிட்டீங்கல்ல, ரொம்ப சுகர் சாப்பிட்டீங்கல்ல, ஒரு டிசிப்ளின் இல்லாமல் சுகர் சாப்பிட்டீங்கல்ல, இப்போ கொஞ்சம் பாவக்காய் ஜூஸ் குடிங்க. ஆமாம், கொஞ்சம் கடினமான உபதேசம் கேளுங்க, நல்லா இருப்பீங்க. ஆமென், அல்லேலூயா. ஆமாம், இயேசு பிரசங்கம் பண்ணும் பொழுது எல்லாம் வந்தாங்க. ஹீலிங், மிரக்கிள்ஸ்னால் எல்லாம் ஓடி வந்தாங்க. எவ்ரிபடி கேம் ரன்னிங். ஆனால் அவர் கொஞ்சம் உபதேசங்களை கொடுக்கும் பொழுது சிலர் டிஸ்டர்ப் ஆயிட்டாங்க. கூட இருந்த டிசைபிள்ஸே கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிட்டாங்க. இயேசுகிட்ட வந்து சொல்கிறாங்க, இயேசுவே இயேசுவே நல்லா இப்போ தான் க்ரௌட்லாம் வருது, இப்போ தான் க்ரௌடெலாம் வருது. நீங்கள் ஒரு அற்புதம் செய்கிறீங்க, நீங்கள் வந்து உபதேசிக்கிறீங்க, திரளான ஜனங்கள் வர்றாங்க உங்கள் பிரசங்கத்தை கேட்குறதுக்கு. இப்போ தான் பீக்கு உங்கள் ஊழியம். இப்போ டப்புன்னு நீங்கள் வந்து கடினமான உபதேசம்லாம் பேசுகிறீங்களே, நிறைய பேர் போகிறாங்க தெரியுமா உங்களுக்கு, ஒரு சின்ன ஒரு ஃபீட்பேக் கொடுக்குறேன் அப்படின்னு. யார்? நம்ம 12 சீஷர்களில் இருக்கிறதான குரூப்பில் இருக்கிற ஆட்கள் ஆண்டவருக்கு ஒரு ஃபீட்பேக் கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்க. இவங்களே கொஞ்சம் காயப்பட்டாங்க. சில நேரத்தில் பக்கத்து இலைக்கு பாயசம்னு சொல்லுவோம் தெரியுமா, கல்யாண வீட்டில். ஏன்னா நம்ம இலைக்கு பாயசம் வேணும், பாயசம் பாயசம் இங்கே கொடுங்கன்னுவாங்க. ஆக்சுவலாக இவருக்கு வேணும், அப்புறம் இங்கே கொஞ்சம் ஊற்றிருங்கன்றவாங்க. புரியுதா? பக்கத்து இலைக்கு பாயசம் மாதிரி. ஆமாம், எல்லாம் கொஞ்சம் கடினம்னு சொல்கிறாங்க இயேசுவே. ரொம்ப கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் அடிச்சு விட்டுறாரு வேகமாக. யார்? டிசைபிள்ஸு. See, humanistic thinking. அப்போ இயேசு சொன்னார், நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீங்களோ? எல்லாரும் போகிறாங்க ஆண்டவர், ஃபீட்பேக்கு, நீங்களும் கிளம்புறாங்க, கிளம்புங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டார். ஐயோ அப்படியா, நல்ல வேலைப்பா ஃபீட்பேக் கொடுத்தீங்க. நம்ம ஃபாலோவர்ஸ்லாம் போகிறாங்களா யூடியூப்பில்? நம்ம டிவி ப்ரோக்ராம்லாம் கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஆளுங்க கொஞ்சம் குறையிறாங்களா? ஏன்னா நீங்கள் வாக்குத்தத்தமே கொடுக்க மாட்டீங்க பாஸ்டர், தடவி கொடுக்குற பிரசங்கமே நீங்கள் பண்ண மாட்டீங்க பாஸ்டர். கொஞ்சம் அப்படி பேலன்ஸ்டாக, அப்படி கொஞ்சம் அப்படி வாக்குத்தத்தம், அப்படி கொஞ்சம் கர்த்தர் உங்களே ஆசீர்வதிப்பார், நல்ல காலம் பிறக்குது, அப்படி ஏதாவது கொஞ்சம் சொல்லுங்கள், அப்படி கொஞ்சம் அப்படி சேர்த்துக்கிட்டிங்கன்னா மக்களுக்கு கொஞ்சம் அப்படி சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு ஃபீட்பேக்கு கொடுத்தாங்கன்னா, கர்த்தர் உங்களுக்குன்னு கொடுத்த செய்தி அதற்கு மாறாக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த அட்வைஸை நீங்களே வச்சுக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வசனத்தை தான் கரெக்டாக பேசணும். ஆமேன். அப்போ இயேசு சொன்னார், நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ? எனக்கு ஃபாலோவர்ஸ் முக்கியம் இல்லைப்பா, எனக்கு பிக் ஃபாலோயிங் வேணும்னு அவசியம் இல்லைப்பா, எனக்கு நிறைய வியூஸ் வேணும், நிறைய லைக்ஸ் வேணும் என்பது முக்கியம் இல்லைப்பா. அங்கேருந்து அவர் ஒரு லைக் போட்டார்னா அது 1 மில்லியன் லைக்குக்கு சமம்பா. நீங்கள் என்னப்பா லைக் போடுறது அப்படின்னு இயேசு பிதாவுக்கு பிரியமானவைகளை எப்பொழுதும் செய்தார் என்பதை மறந்துடக்கூடாது. யோவான் 8 அதிகாரம் 29 வசனம். John chapter 8
And verse 29, என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். This is the words of Jesus. என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால், எப்பொழுதாவது செய்கிறபடியால் கிடையாது, பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. He is always with me. என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. அந்த யோவான் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா அதில் 3 பகுதி இருக்குது. ஃபர்ஸ்ட் பகுதி என்ன? என்னை அனுப்பினவர் என்னை தனியே இருக்க விடவில்லை, இல்லை என்னோடு கூட இருக்கிறார். கடைசி பகுதி அவர் என்னை தனியே இருக்க விடலை. நடுவில் சாண்ட்விச் பகுதி என்ன தெரியுமா? பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால். நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ அப்படின்னு கேட்டார். உடனே பேதுரு சொன்னார், யாரிடத்துல போவோம் ஆண்டவரே? நித்திய ஜீவ வசனங்கள் உங்கள் இடத்துல தானே இருக்கு. அப்படியா? என்கிட்ட தான் நித்திய ஜீவ வசனம் இருக்குன்னு தெரியும்ல. அப்போ இரு, நான் இப்படி தான் பேசுவேன், நான் மெசேஜை மாற்ற மாட்டேன். யார் சொல்றது? இயேசு சொல்றாரு. நான் மெசேஜை மாற்ற மாட்டேன்பா, மக்களுடைய ஃபீட்பேக்கை பேஸ் பண்ணி மெசேஜ் மாற்ற மாட்டேன்பா, அங்கிருந்து வருகிற மெசேஜை நான் சொல்லுவேன்பா என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட பிரசங்கிமார்களை தேவனது நாட்களிலே எழுப்புவாராக. வசனத்தை எந்த விதமான ஒரு மிக்ஸ் இல்லாம, சுகர் கோட்டட் ஃப்ளேவர் இல்லாம பேசுகிற ஊழியர்களை கர்த்தர் எழுப்புவாராக. ஆமென். வாழ்வும் வசனமும். The unadulterated word of God is what will keep us healthy. கலங்கம் இல்லாத, கலப்படம் இல்லாத சுத்தமான தேவனுடைய வார்த்தை. ஆமென். நம்முடைய நேரம் முடிந்து விட்டது. உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஆண்டவரே, இந்த நாட்களிலே எங்களோடு கூட நீர் இடைப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். கடைசி நாட்களிலே வசன பஞ்சம் உண்டாகும் என்று நாங்கள் அறிகிறோம். ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே நீர் சொன்னதை நினைவு கூறுகிறோம். Lord, we pray in the name of Jesus. நீர் எங்களோடு கூட இடைப்படுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சத்தியத்தை சத்தியமாக, எந்த விதமான கலப்படம் இல்லாமல் தைரியமாய் பேசுகிற ஊழியர்கள் எழும்புவார்களாக. அப்படிப்பட்ட செய்திகளை கேட்கிற ஆர்வமுள்ள கர்த்தருடைய பிள்ளைகளுடைய கூட்டமும் பெருகுவதாக. இந்த கடைசி கால எழுப்புதலுக்காக ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. இந்த வாரமெல்லாம் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துவீராக. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூட பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. பிரியமானவர்களே, நாளை 3 மணிக்கு ஹார்வெஸ்ட் சர்ச் இந்தியா என்ற யூடியூப் சேனலில் நம்முடைய 50 நாள் ஜெபம் தொடர்ந்து நடக்கும். இன்னும் 8 நாள் இருக்குது. ஆமென். இந்த 50 நாள் ஜெபத்தில் இன்னும் 8 நாள் இருக்குது. நாளைக்கு பாஸ்டர் மோகன் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை கொடுக்கிறார்கள். See you there. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. குட் நைட்.